மாதா பிதா குரு தெய்வம் என்ற என் தாய் தந்தையரையும், மேலும் என்னை வளர்க்கும் வளர்க்க போகும் ஆசிரிய பெருமக்களுக்கும், மேலும் எல்லாம் வல்ல இறைவனையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவதுங்க, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயத்துல நான் தெளிவு அடைஞ்சிருக்கேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முன்னாடி என்னுடைய 10 பருவ மாணவர்கள் அப்படின்ற இடத்துல நான் கத்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 4 முக்கியமான விஷயத்துல நான் தெளிவடைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன், இந்த 5 நாள் கோர்ஸ்ன்றது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் என்னோட வயசுல மூத்தவங்க தான் இங்க அதிகமா. அதாவது என்னோட 10 பருவ மாணவரத்தில் இருக்கும்போது ஒரு பேராசிரியர் வந்தாருங்க. ஒரு பேராசிரியர் பேசினார். கீழே பசங்கள்லாம் நின்று ஒரு பேச்சு, ஒரு வேற அறுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம பேராசிரியர் தம்பிகளா, ஒரு 15 நிமிஷம் நீங்க நினைச்ச மாதிரியே நான் உங்களை அறுக்க தான் போறேன், அதுவும் பிளேடு வச்சு இல்ல ரம்பையை வச்சு அறுக்க போறேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட பேராசிரியர் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்னா அவருடைய நகைச்சுவை உரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நான் எங்கேயுமே வாழ்க்கையில யோகா கிளாஸ் இவ்வளவு சிரிச்சு பண்ணதில்லை சார். ஆண்களுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த நம்ம ஆசனங்கள் பண்ணும்போது சிரிச்சு எனக்கு நாடியே வலிச்சிருச்சு. அவ்வளவு நகைச்சுவையா இந்த உரைகளை எடுத்துட்டு போனாங்க. அதோட நான் இங்க 4 தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, 1, இன்னைக்கு என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் திருடு போகுது அப்படின்னா, என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியாம எடுத்து போனாங்கன்னா அது பேர் திருட்டு சார். என்கிட்ட இருந்து ஒன்னு எடுத்துட்டு போனாங்கன்னா அது பேர் திருட்டு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது பேர் நேரம். அப்பேற்பட்ட நேரத்தை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஆழியார் அறிவு திருக்கோயில் அப்படின்றத நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்க நான் அறிவுகளை நான் பல இடத்துல கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் இங்க சொல்லுவேன். இன்னொன்னு, மன வலிமை. ஒருத்தருக்கு மன வலிமை அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்றே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா தான். ஏன்னா எமோஷன்ஸ், இன்னைக்கு நான் என்னோட மன வலிமையுடைய நான் கட்டுப்பட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்க ஜெயிப்பேன் அப்படின்றது சொல்றத நான் உணர்ந்தேன், தெளிவடைஞ்சேன். 3வது விஷயம், சர்வீஸ். ஆழியார் அறிவு திருக்கோயில் சர்வீஸ் பண்ணணும்னு தான் முக்காவாசி பேர் நினைப்பாங்க. அப்படி நான் ஏற்கனவே என்னோட 10 பருவ மானத்துல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இப்போ வரைக்கும் என்னோட பர்த்டே எங்க ஊர்ல இருக்க ஒரு ஆர்ஃபனைஸ்ல மட்டும்தான் நடக்கும். நான் அங்கதான் போய் செலிப்ரேட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உடல் அளவுல ஏதாவது ஒரு பொருள் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அது போய் நான் எடுத்து கொடுத்தா அது ஒரு சர்வீஸ். ஆனா மனதளவுல ஒருத்தருக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியும்? என்னுடைய நல்ல எண்ணத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே. நான் இருக்கேன் உனக்கு, நீ வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பல பேருக்கு ஒரு மனதளவுல ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடியதா இருக்குன்றத நான் இந்த இடத்துல மீண்டும் கத்துக்கிட்டு போறேன். 4வதுன்னு சொல்லலாம், பெயின் இஸ் கம்பல்சரி. ஒரு வலி கம்பல்சரியா நம்மளுக்கு இருக்கும் சார். ஆனா அது சஃபர் ஆகுறதுன்ற ஒரு விஷயம் அது ஆப்ஷனல். நான் இங்க ஒரு பெயினை சஃபர் ஆகுறேன் இல்லைன்னா அது ஆப்ஷனல். பெயின் கம்பல்சரி தான். ஆனா எனக்கு புண்ணு இருக்கு, அது வலிக்குதுன்னு நான் அதை சஃபர் ஆகிறதும் இல்லை அதை விட்டுட்டு போறதுன்னு ஆப்ஷன். அதை நான் இங்கிருந்து கத்துக்கிட்டேன். கடைசியா ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு வரும்பொழுது எப்பயுமே நான் இங்க வந்துட்டு வெளியே போனேன்னா எனக்கு ஒரு நல்ல பாண்டிங், ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அப்படி பாரு, என்னோட ரூம்மேட்ஸ் இங்க நிறைய பேர் எனக்கு ஒரு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நல்ல ஒரு பாண்டிங் இங்க கிரியேட் ஆயிருக்கு. அதோட இங்க வரும்போது பல பிரச்சனைகளை உள்ள வந்தேன். இன்னைக்கு நான் வெளியே போகும்போது ரொம்ப தெளிவா போறேன். நான் 10 பருவ மாணவர்ல இருக்கும் பொழுது ஒரு வாக்கு கொடுத்தேன் அங்க இருக்கிற பேராசிரியர்கிட்ட, நான் அடுத்து இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் வரும்போது ஒரு பேச்சாளரா வருவேன்னு. அப்படி சொல்லி வரும்போது போன மாணவர்கள் இதுல கவிதாஜ் அவர்கள் ஒரு பட்டிமன்றத்துல நான் ஒரு பேச்சாளரா இருந்து பேசினேன். இன்னைக்கு இதே இடத்துல இந்த ஆசிரியர்கள் நான் ஒரு வாக்கு தரேன், திருப்பி இந்த இடத்துல வரும்போது இன்னும் ஒரு பெரிய பேச்சாளரா நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 17வது வயதுல இந்த இடத்துல இந்த பேச்சை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவே எனக்கு ரொம்ப பெருமை. வேதாத்ரி அருள் மகரிஷி அவர்களுடைய அருளால தான் நான் இங்க பேசுறேன். இந்த அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.